Sir, vanakkam. Let's start, sir. Thanks for your wonderful evening and support. ரொம்ப சந்தோஷம். நம்ம let's jump into our straight to conversation, okay? Welcome to Trust. அப்படிதான் சொல்லணும். நம்ம ட்ரஸ்ட் வந்து லாஸ்ட் couple of days போட்ட வீடியோவோட எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி ரியாலிட்டிக்கும் ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேர் சொல்கிற கட்டுக்கதைக்கும் நம்மளுடைய ட்ரஸ்டோடைய வீடியோஸ் எவ்வளோ உதாரணம் உண்டு. இன் லைவ் மார்க்கெட் வி கேன் ஏபிள் டு சி லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? Yes, sir. Thank you so much. Because நம்ம ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆஃப் மார்க்கெட்டில் சொல்கிறது கிடையாது. லைவ் மார்க்கெட்லேயே வி கேன் ஏபிள் டு சி வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். பிகாஸ் மார்க்கெட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ரெகுலர் சே இருக்கும் மார்க்கெட்டில், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு. டெஃபினெட்லி அது உண்மை. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்றது அதை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. அது தெரியாமல் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஒண்டர்ஃபுல் ஈவினிங் ஃபார் யூ ஆல். அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங் டுடே செஷன். ஓகே, ஸோ நம்மளுடைய ட்ரஸ்டோடைய குறிக்கோளே தி ரியல் யூனிக் சீக்ரெட் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் சார்ட்டில் உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேர் கால் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ட்ராப்பில் மாட்டாமல் சார்ட் என்ன சொல்ல வருதுன்னு நீங்கள் பேச ஆரம்பித்தாலே யூ ஆர் ஆல்மோஸ்ட் ட்ரேடர். பிகாஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரேடிங். நார்மலாக மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மலாக மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணும்போது வி கேன் ட்ரேட் சம் ப்ராடக்ட், பொருள் தொட்டு ஃபீல் பண்ணலாம், தொடாமல் ஃபீல் பண்ணலாம், சம்திங் இஸ் தேர். பட் இது கம்ப்ளீட்டாகவே உங்கள் மைண்ட் அண்ட் யுவர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அந்த டைம் என்ன நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர்ஸ் லாட். கிளியர்? எனி டவுட் so far? Clear, sir. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஜெர்க் காட்டுச்சு. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில. பிஃபோர் கோயிங் டு மேக்ரோ சார்ட்டை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மேக்ரோ ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஸோ மேக்ரோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. கரெக்ட்? பார்க்க முடியுது இல்லையா? ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்மளுடைய ஹெச்டிவி கேண்டிலுக்கு ரூலை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூல் பிரேக்ன்றத விட மார்க்கெட் என்ன பண்ணணும்னு தோணுச்சோ அது பண்ணியிருக்கு. நம்ம மார்க்கெட் என்ன பண்ணதோ அது கூட தான் ட்ராவல் பண்ணுவோம். வி ஆர் நாட் எஸ்டிமேட் மார்க்கெட் இது இப்படி தான் பண்ணணும்னு. அந்த அந்த என்ன சொல்கிறது, ரெண்டு கொம்பு தலையில் முளைக்கும் இல்லையா, நாளைக்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகும், மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகும், அந்த அந்த ஒரு சைக்காமெட்ரிக் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வரணும். மார்க்கெட் எப்படி வேணால் ஓப்பன் ஆகட்டும், வி நீட் மார்க்கெட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். என்ன சொல்கிறேன், வி நீட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் என்ன சொல்ல வருது. நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அந்த வண்டி ஓட்டுறது எப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். யார் கூட உட்காந்து போயிட்டு நான் வண்டி ஓட்ட கற்றுக்கணும்னு சொன்னால் ஆகுமா? ஆகாது. கரெக்ட்? எஸ் ஆர் நோ? சேம் சைக்காலஜி தான் இங்கேயும். மார்க்கெட்டுடைய சைக்காலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சைக்காலஜியை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்றைக்கி ஹெச்டிவி ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் நாளைக்கு நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி டே, அது எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே யூஸ்வலி மார்க் அவர் லெவல்ஸ் விச் இஸ் ப்ரீவியஸ் டேவோடைய 5 minutes லெவலில் மார்க் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேவோட ஹையும் லோவும் மார்க் பண்ணுவோம். பிகாஸ் ப்ரீவியஸ் டேவோடைய 5 minutes கேண்டில் ஏன் மார்க் பண்ணுறோம், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்றது அந்த போல் ஸ்டாரை மெஷர் பண்ணுறதுக்கு. அந்த போல் ஸ்டாரோட ஸ்ட்ரென்த் எடுத்து வச்சு இண்டிகேட் பண்ணுவோம், ஹையர் ஹை ஃபார்மேஷனா இல்லை ஹையர் லோ ஃபார்மேஷனா, பேஸ்ட் ஆன் த மெயின் ட்ரெண்ட். கிளியர்? எனி டவுட் so far? தேங்க்யூ ஸோ மச். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது இஃப் யூ லுக் அட் நம்மளுடைய போல் ஸ்டார் டிஸ்கஷன் இப்போ தான் பண்ணேன் நான். கம்ப்ளீட்டாக லைஃப் டைம் ஹை மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய Z1 இருந்தது. கரெக்ட்? ஆஸ் பர் ட்ரெண்ட் ரூல் நம்மளுடைய Z1 எங்கே இருந்தது? இந்த இடத்துல. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எனிபடி கேன் ஓப்பன் அண்ட் ஸ்பீக். டவுட்னா ஆஸ்க் பண்ண, கேளுங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு புரியாது. ஆமாம் சார். 21,730. ஓகே. ஸோ Z1 அங்கே இருக்கும் பட்சத்தில் Z1 வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. டெஸ்ட் பண்ணிச்சுனாவே செல்லர் வந்து ஃபார்ம் ஆகிறாங்க. டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஜோனில் ஃபார்ம் ஆகி உட்காந்துரும். அந்த ஜோன் என்ன?
ப்ரீவியஸ் டேயோட ஹை பிரேக் ஆகுதா இல்லை ப்ரீவியஸ் டேயோட லோ பிரேக் ஆக போதா, அந்த லோ பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி Z2 பிரேக் ஆகுதா இல்லையான்றது அந்த டூல் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். விச் இஸ் நம்மளுடைய ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டூலோடைய மதிப்பு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. போஸ்ட் ஜாயினிங் இன் அவர் நோ தி ரியல் யூனிக் சீக்ரெட் ஆஃப் ட்ரேடிங்கில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு பெருமையாக இருக்குது உங்கள் எல்லாரையும் வச்சுட்டு இந்த சொல்கிறது. அதை தான் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஒரு டாக்டர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருப்பாங்கோ, லாயர்ஸ் எப்படி அவங்க ஃபைல் யூஸ் பண்ணுவாங்களோ, இன்ஃபேக்ட் பெஸ்ட்டு மேட் இன் டெய்லர்ஸ்லாம் ஷார்ப்பான சிசர், அந்த சிசர் யாரையும் தொட விட மாட்டாங்க. பிகாஸ் அது அவ்வளோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி நம்மளுடைய டூல் என்ன இதில் சிம்பிள் டூல், வி யூஸ் டு கால் இட் அஸ் ஜிக்ஸாக். கிளியர்? அதை தவிர்த்து இன்ஃபேக்ட் ட்ரேடிங் வியூவில் தான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கும். thousands ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நம்ம சவுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கடைசியில் சார்ட்டை பார்க்க மாட்டோம், இண்டிகேட்டர் பார்த்துட்டு இருப்போம். இண்டிகேட்டர்ன்றது சார்ட் ப்ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிகேட் ஆகுறது. கரெக்ட்? இண்டிகேட்டர் முன்னாடி வந்ததா, முதல்ல ப்ரைஸ் முன்னாடி வந்ததா? ப்ரைஸை பார்த்து ட்ரேட் பண்ண போகிறோமா, இண்டிகேட்டர் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறோம்னா, பல பேருக்கு இண்டிகேட்டர் பார்த்து தான் ட்ரேட் பண்ண போகிற மெட்டலில் இருப்பாங்க. ப்ரைஸ் தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுது, இண்டிகேட்டர் கிடையாது. இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? ஐ ஹோப் அட்லீஸ்ட் நம்ம ட்ரஸ்ட் பீப்புளுக்கு யாருக்குமே அந்த டவுட் இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூ லுக் அட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஹையர் ஃபார்மேஷன். ஓகே, எஸ் ஆர் நோ? Yes, sir. ஹையர் ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஜெர்க் கிரியேட் ஆச்சு. வேர் இஸ் இட்? இந்த இடத்துல. கரெக்டா? ஸோ அகைன் அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி மேலே போச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், எவ்ரிபடி நோஸ் தட் ஜிக்ஸாக் பேட்டர்னில் மார்க்கெட் கீழே போகணும் இல்லை மேலே போகணும்னா முக்கியமான லெவல்ஸை ட்ரெண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே டச் பண்ணணும். கிளியர்? என்ன அந்த லெவலு, அந்த முக்கியமான லெவல் என்ன? இந்த சிம்பிள் லாங்குவேஜ் ஜிக்ஸாக் உடைய டூல் 1 டூல் 2. கரெக்டா? எஸ் ஆர் நோ? Yes, sir. ஸோ மார்க்கெட் லாஸ்ட் டைம் மேலே போகும்போது இந்த இடத்துல நம்மளுடைய Z1 Z2 கீழே இருந்தது. கரெக்டா? Z1 இங்கேயும் Z2 கீழே இருந்தது. ஸோ அதை உடைக்கணும்னா ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட் கிட்டத்தட்ட உடைக்கணும். அப்போ மார்க்கெட் சிம்பிளாக ஒரு மெசேஜ் கொடுக்க போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் மேலே போதான்னு ட்ரை பண்ணும். அப்போ தான் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்குவீஸ் என்ற டேர்ம்ஸ் எப்படி சொல்கிறது நான், அந்த துணியெல்லாம் வந்து நம்ம தண்ணி வடிகட்டணும்னா ஈரமான துணியை இப்படி நசுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அது பொழியணும், பொழியிறது. அந்த பொழியறதுன்றது வந்து கிட்ட இருக்கும்போது தான் ஈஸியாக பிடிச்சி பொழிய முடியும். ரொம்ப தூரம் வந்தால் ரொம்ப நேரம் ஆகும் பொழியறதுக்கு. கரெக்ட்? ஸோ அது புளிக்கிறதுக்காக தான் மார்க்கெட்டு அட்லீஸ்ட் ஒரு 50-100 பாயிண்ட் ஏற்றலான்னு மேலே ஏற்றிருக்காங்க நேற்று. அப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரீடிங்ஸ். அதுதான் மார்க்கெட் கொடுத்த அதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ். கிளியர்? ஸோ கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் நேற்று மேலே க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஹையர் ஃபார்மேஷனில் சிம்பிளான டே ஃபுல்லாகவே, அதாவது பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, பட் அதுக்குள்ளேயே ஒரு சிம்பிளான பேட்டர்ன் வரைஞ்சிடுச்சு. கிளியர்? இந்த லைன் எல்லாரும் பார்க்க முடியுதா? எஸ் ஆர் நோ? ஸோ அப்படி நெருக்கும் போது கீழே இருந்த Z1 Z2 எல்லாமே மேலே மூவ் ஆயிடுச்சு. Z2 இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, Z1 இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஹையர் ஃபார்மேஷனில் இருக்குது மார்க்கெட். கிளியர்? பிகாஸ் ஆஃப் சம் பீப்புள் கெட்டிங் இன் லேட் ஜாயினிங், என்டையர் சிஸ்டமே ஹேங் ஆகுது. நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது என்ன ஃபுட் பிரிண்ட் சொல்லிச்சு? Z1 இங்கே ஹெடாக இருக்குது, Z2 இங்கே இருக்குது. Z1 ஓப்பன் ஆகும்போதே ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. கிளியர்? பார்க்க முடியுது இல்லையா எல்லாராலையுமே? இட்ஸ் விசிபிள் டு ஆல்? Sir, கர்சரை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ ஓகேவா? இல்ல சார், தெரியல சார். இப்போ வியூ பண்ண முடியுதா? தெரியல. I think I have some network issue here. Okay, fine. இப்போ கிளியரா? மற்றவங்களுக்குலாம் தெரியுதா? நான் எதுவுமே சார்ட்ல வைக்கல. ஒன்லி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆர் தேர் அண்ட் மை மவுஸ் ஸ்டிக் இஸ் தேர்.
மற்றவங்களால பார்க்க முடியுதா? சார்ட் தெரியல சாரா. நான் சார்ட்டே தெரியல, நான் என்ன சொல்றது? சார்ட் ஆல்ரெடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் சார். நீங்க ஒரு முறை லாக் அவுட் பண்ணிட்டு கூட உள்ள வாங்க. இல்லைன்னா நீங்க, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மை பேண்ட்வித் இஸ் நோ. இன் டர்ம்ஸ் ஆஃப் நோக்கு என்ன சார் அர்த்தம்? எனக்கு புரியல. சார்ட் தெரியல சார். சார்ட் தெரியல. ஓகே, ஐ வில் டூ ஒன் மோர் திங். மறுபடியும் நான் ஸ்டாப் பண்ணி அப்லோட் பண்றேன். எஸ் சார். சார் வணக்கம். ஹாய், 1 மினிட், நான் சார்ட் அப்லோட் பண்ணி போறேன்.